ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். சிரிக்கீரை வாங்கினேங்க. சரி, அது கூட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெங்காயம், சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, வரமிளகா ஒரு 3 மிளகா. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 மிளகா எடுத்துருக்கேன். பூண்டு ஒரு 4-5 பல் தட்டி போட்டுருக்கேன். ஏன்னா இது பாசிப்பருப்பு போட்டு கூட்டுக்காக ரெடி பண்ணது. பூண்டு கொஞ்சம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜீரணம் ஆகும், ஸ்ட்ரென்த்தும் கூட நல்லது, உடம்புக்கு நல்லது. பூண்டு எல்லா இதுலேயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. இதுக்கு தேங்காய் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு மூடி போடலான்னு சொல்லிட்டு. நம்ம கூட்டு இருந்ததுனால தக்காளி, ஒரு தக்காளி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, தாளிக்கும் போது வாசனை ரமரமன்னு வைக்குங்க. கீரைலாம் அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்பவும் நல்லது, உடம்புக்கு நல்லது, சிறுகீரை கண்ணுக்கு நல்லது. தக்காளி வதங்கட்டும். கொஞ்சம் கூட்டுன்றதுனால தக்காளி போட்டேன். இது நீங்கள் டிஃபன் கூட, இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. தண்ணி எடுத்து நான் ரசம் தாளிச்சிருக்கேன் பாருங்கள். ரசம் தாளிச்சு வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. உப்பு போட்டதும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு. இருந்தாலுமே இப்போ இருக்கிற தக்காளி கொஞ்சம் திக்குங்க. சிரிக்கீரை வேக வச்சு